பழைய உடன்படிக்கையின் சந்ததி ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். புதிய உடன்படிக்கையின் சந்ததி அப்படி அல்ல. அது மற்ற நேரத்துல அழாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதால அந்த கண்ணீரை அடக்க முடியல, அந்த ஆனந்தத்தை அதால அடக்க முடியல பாருங்க. யாரும் பார்க்காதபடி போய் ஒரு சோறு பக்கமா திரும்பி அழுறான் யோசேப்பு. நான் சொல்றேன், உங்க ரிசல்ட் அப்படிதான் இருக்க போகுது. இனி நீங்க காரியம் நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அழுத காரியங்கள் முடிவுக்கு வந்து இன்னையிலிருந்து ரிசல்ட்டை பார்த்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி அடக்கி கொள்ள முடியாதபடி ஒரு அழுக உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆக போகுது. ஆமென். அது நல்லது, அது நல்ல கண்ணீர், அது வரணும். ரெண்டு டைப் மக்கள் எப்பவுமே இருப்பாங்க. ஒன்று, நன்மை நடந்தாதான் நான் துதிக்கவே போகிறேன், நன்மை நடந்தால் தான் என் கை உயரும், அது வரைக்கும் என் கையை உயர்த்துறதா இல்லை. சர்ச்சுக்கெலாம் போவாங்க, எல்லாம் போவாங்க, மீட்டிங்ஸ் போவாங்க, எல்லாம் போவாங்க. ஆனால் உள்ளத்துலேருந்து துதி வராது. இது இப்படி ஒன்று. இன்னொரு சந்ததி ஒன்று இருக்குது, இன்னொரு ஜெனரேஷன் ஒன்று இருக்குது. முதல்ல நான் சொன்னது பழைய உடன்படிக்கையின் சந்ததி. அதை தேவன் தப்புன்னு சொல்ல மாட்டார். அதை தேவன் அதற்காக போட்டு அதை பாடாலாம் படுத்த மாட்டார். சரிப்பா, நீ நன்மையை பற்றி அனுபவிச்சாதான் நீ துதிப்பேன்னா அது உன் இஷ்டம். நீ துதிப்ப, நீ துதிக்க மாட்டேங்கிறத பார்த்து நான் நன்மை செய்கிற தேவன் அல்ல, நான் நன்மை செய்கிற தேவன், அதனால் நான் நன்மை செய்ய போகிறேன் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு தேவன் எல்லாரையும் பார்க்குறாரு. இப்போ இப்படி இந்த பழைய உடன்படிக்கை சந்ததி என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஒப்பாரி வைக்கும், பிரச்சனைகளுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு என்ன பண்ணும், ஒப்பாரி வைக்கும், அழும், புலம்பும், கல்லெடுத்து எரியும், யாரையாவது ப்ளேம் பண்ணும். எது ப்ளேமபிளுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை தப்புன்னு ப்ளேம் பண்ணும், ஒன்னால தான் எல்லாம் அப்படிங்கும். ஸோ இது எல்லாம் என்னன்னா வேதத்தில் இல்லாத ஒரு இருதயம் இல்லை பாருங்கள், வேதத்தில் இல்லாத ஒரு நபர்கள் கிடையாது. இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அல்லது நீங்களே அப்படி இருக்கும்போது கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை, புதிய சிருஷ்டியை என்னன்னு கற்றுக்கிட்டா போதுமானது பாருங்க. இன்னொரு சந்ததி ஒன்று இருக்குது, ஒரு புதிய உடன்படிக்கையின் சந்ததி. அது என்ன புதிய உடன்படிக்கையின் சந்ததி? என்ன பேசுதானுங்க இவனுங்க, கிருபைக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம், கிருபை பிரசங்கத்தை தான் நாங்கள் கேட்குறோங்கானுங்களே, கிருபைங்கானுங்க, புதிய உடன்படிக்கைங்கானுங்க. என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்கப்பா, ஒரே குழப்பமாக இருக்குப்பா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெரி சிம்பிளாக நான் சொல்கிறேன், சரியா? கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. புதிய உடன்படிக்கையின் சபைக்கு தான் நான் போகிறேன், புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை தான் நான் கேட்குறேன், கிருபையை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்குள்ள பழைய உடன்படிக்கையின் சந்ததியுடைய ஆக்டிவிட்டி இருக்குங்கிறதையும் நான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு புதிய உடன்படிக்கை சபை, ஒரு புதிய உடன்படிக்கையை போதிக்கிற சபைக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பழைய உடன்படிக்கையின் சந்ததி, புதிய உடன்படிக்கையின் சந்ததி, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, பழைய உடன்படிக்கை சந்ததி ஏதாவது நடந்தாதான் தேவனை உயர்த்தும், இல்லைன்னா புலம்பும், இல்லைன்னா அழும், இல்லைன்னா பிளேம் பண்ணும், இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஆனால் புதிய உடன்படிக்கையின் சந்ததி என்று நீங்கள் உங்களை சொல்வீங்க, புது கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் புது சிருஷ்டி என்று சொல்லுவீங்க, நான் புதிய உடன்படிக்கையின் சபைக்கு தான் நான் போகிறேன், கிருபையை தான் நான் அதிகமாக கேட்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே நன்றி சொல்லுகிற ஒரு இருதயத்தோடு இருக்கணும். அதுதான் நீங்கள் கிருபையை சரியாக விளங்கியிருக்கிறீங்க, நீங்கள் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை சரியாக கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமே என்ன அப்படின்னு சொன்னால், இது நடந்தா நன்றி சொல்லாது, நன்றி சொல்லியே நடக்க வைக்கும். துதிச்சே இது என்ன பண்ணுன்னா மேற்கொண்டுட்டே இருக்கும். இது நடந்தா துதிப்போம் அப்படின்னு சொல்லி உட்காராது. இது என்ன பண்ணுன்னா துதிச்சே மேற்கொள்ளும். ஏமே இது உயர்த்தி, தேவனை உயர்த்தி பாடியே இதை மேற்கொள்ளும் பாருங்க. அதுதான் தி ஜோஷுவா ஜெனரேஷன், தி ஜீசஸ் ஜெனரேஷன். இயேசு ஒரு மாடலை காமிக்கிறாரு, எல்லாரும் இயேசுவை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இயேசு பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் 90% பிரசங்கமாகவே இருந்துருக்கு பாருங்க. அவர்கிட்ட பொம்பளை சேட்டை கிடையாது, அவர் தண்ணி சிகரெட் அடிக்கிறது கிடையாது, அவர் பொடி போடுறது கிடையாது, இப்படியே பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டாங்க பாருங்க. விஷயம் அது இல்லை.
இயேசு என்ன செய்தாருங்கிறத உற்று நோக்கணும் பாருங்க. அவரு அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நன்றி சொல்லி பார்க்கவே முடியாது. அற்புதம் நடக்க வேண்டிய இடத்துல நின்று நன்றி சொல்றாரு பாருங்க. 5 அப்பம் 2 மீன் கையில வருது. என்ன பண்றாரு? அதை ஆசீர்வதிக்கிறார். அதை உயர்த்தி என்ன பண்றாரு? அதை பிளஸ் பண்றாரு. அதற்காக ஸ்தோத்திரம் செய்தார் அப்படின்னு இருக்குது பாரு. அதை ஸ்தோத்திரம் செய்து என்ன பண்றாரு? சப்ளை பண்றாரு. அதற்கு நன்றி சொல்லி அப்படியே சப்ளை பண்றாரு பாருங்க. இது என்னன்னா, இதுதான் புதிய உடன்படிக்கையின் மாடல். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு முன்பதாய் நிற்பதை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதிருங்க. உங்களுக்கு முன்பதாய் நிற்பதை பார்த்து உங்களுக்கு அழுகையும் கண்ணீரும் வருது. உங்களுக்கு முன்பதாய் நிற்கிற காரியங்களை பார்த்து நீங்க ஏதோ மாதிரி கன்ஃபியூஷன்ல உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா இன்னும் கிருபையே சரியா விளங்கலன்னு அர்த்தம். இன்னும் புதிய உடன்படிக்கையே சரியா விளங்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம் பாருங்க. உங்களுக்கு முன்பதா ஏதோ ஒரு காரியம் இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, அதை கையோட சேர்த்து அப்படி பிடிங்க பார்க்கலாம். அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் கைக்குள்ளே அதை பிடிங்க. 5 அப்பம் 2 மீனுக்கு எவ்வளோ பெரிய கை வேணுமோ அந்த கை நம்மகிட்ட இருந்தாலே போதும். 5000 பேரை எளிதாய் உங்களால் போஷிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தூக்குற அளவுக்கு உங்களுக்கு பேலன் இருந்ததுன்னா, எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. எங்கள் ஊரில் ஒரு காரியம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முழு செம்பு, அது நிறைய தண்ணி, அதை தூக்குற அளவுக்கு ஒரு தாத்தாவுக்கு பேலன் இருந்ததுன்னா அந்த தாத்தாவால் குழந்தை பெற்றுக்கிட முடியும் அப்படிம்பாங்க. ஒரு முழு செம்புல தண்ணி, அந்த தண்ணியை தூக்குற அளவுக்கு ஒரு தாத்தாவுக்கு பேலன் இருந்தது. அவருக்கு எத்தனை வயசு வந்துட்டு போகுது, அதை தூக்குற அளவுக்கு பேலன் இருந்தாலே குழந்தை பெற்றுக்கிடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், 5 அப்பம் 2 மீனை தூக்குறதுக்கு உங்களுக்கு பேலன் இருந்ததுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி அற்புதங்கள் நடக்கிறது சாத்தியமாக இருக்குது. ஹல்லேலூயா. 5000 பேர் உங்களால் போஷிக்கப்படுவது சாத்தியமாக இருக்குது. இதுதான் புதிய உடன்படிக்கையின் சந்ததி. இது கையில் இருக்கிறத வச்சுட்டு ஒப்பாரி வைக்காது பாருங்க. பழைய உடன்படிக்கையில் அது நடந்திருக்குது. ஒரு அம்மா ஒரு குடம் எண்ணெயை வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு சூசைடல் தாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பழைய உடன்படிக்கையின் தாட்டு. இது அற்புதம் நடந்தால் மட்டும்தான் நன்றி சொல்லும். அற்புதம் ஏதாவது வந்தால், ஏதாவது திடீர்னு ஏதாவது நடந்தால் மட்டும்தான் இதுக்கு நன்றி சொல்லியே பழக்கப்பட்டுட்டே இருக்கும் பாருங்க. அது எப்போ நன்றி சொல்லுது? ஒரு கூட எண்ணெய் அப்படியே நிறைய பெருகும் போது தான் நன்றி சொல்லுது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறது 100% உண்மை. அதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. உங்கள் பெற்ற அப்பனே நினைச்சாலும் மாற்ற முடியாது. நீங்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஜெயமான ஒரு வாழ்க்கையை, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை பார்ப்பீங்க, சரீர சுகத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் பழைய உடன்படிக்கையின் பிள்ளையா இருந்தாலும் பார்ப்பீங்க. உங்களுக்கு கிருபையே விளங்கலனாலும் நீங்க பார்ப்பீங்க. சுயநீதியில இருந்தா கூட நீங்க பார்ப்பீங்க. அற்புதத்தை நிச்சயமா பார்ப்பீங்க. சுயநீதியில இருந்தா கூட உங்களால செழிப்பா வாழ முடியும். ஆனா அந்த நிலையை நீங்கள் அடைவதற்குள்ள பிசாசு உங்களை ஒரு வழி பண்ணிடுவான். பிசாசுனுடைய டார்கெட் என்னன்னா, அந்த அற்புதத்தை நீங்க பெற்று அனுபவிக்கிறதுக்குள்ள உங்களை அழ வச்சிடணும், உங்களை கண்ணீரும் கம்பளையுமே உட்கார வச்சிடணும், உங்களை பேதலிக்க வச்சிடணும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்துடணும். நீங்கள் தேவனை துதிக்காமல் என்ன பண்ணிடணும், ஒரு வாரமாக போய் உட்கார்ந்து அப்படியே எதையோ யோசிச்சுக்கிட்டு. இதுதான் அவனுடைய முழு டார்கெட்டு. மற்றபடி உங்கள் ஐஸ்வர்யத்தை பிடுங்கிறது அவன் டார்கெட் கிடையாது. ஏன்னா அவனால் அதை பிடுங்க முடியாது. உங்கள் சரீர சுகத்தை பிடுங்கிறது அவனுடைய டார்கெட்டாக இருக்க முடியாது. ஏன்னா அதை அவனால் செய்ய முடியாது. தேவன் உங்களை வேலையடைத்திருக்கிறார். உங்களையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் அவர் வேலையடைத்திருக்கிறார். அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன பிசாசனுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா, உங்களை பழைய உடன்படிக்கையின் பிள்ளையாவே வைக்க பார்ப்பான் பாருங்க. உங்களை பழைய உடன்படிக்கையின் சந்ததியாவே வைக்க பார்ப்பான். அது என்ன பண்ணும்? அது அற்புதம் நடந்தாதான் துதிக்கும். அது வரைக்கும் உட்கார்ந்து அழும். நாட்கள் பிரயோஜனமானவைகளபடினால அதை என்ன பண்ணுங்க, நாட்கள் விளையேறப்பட்டதா இருக்கிறபடினால அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அழுது புலம்பி உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க. புதிய உடன்படிக்கையின் சந்ததியா எழும்பி நின்று நீங்க என்ன பண்ணுங்க, நடக்கவிருக்கிற அற்புதத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஏமே இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு மேம்பாலம் என் வாழ்க்கையில போடப்படும். இந்த ஆத்தை நான் எப்படி கடக்க போறேன், இந்த வெள்ளத்தை நான் எப்படி தாண்ட போறேன் அப்படின்னு நான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க போறதில்லை. எனக்காக இன்றைக்கு ஒரு செங்கடல் பிளக்கப்படும்.
நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு புதிய அபிஷேகத்தை இன்றைக்கு உங்க மேல அனுப்பிட்டு இருக்கிறாரு. இதுவரைக்கும் ஏதாவது காரியத்திற்காக நீங்க அழுது புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அதிலிருந்து உங்களை தேவன் ரட்சிக்கிறார். உங்களை புதிய உடன்படிக்கையின் சந்ததியாய் தேவன் பிரதிஷ்டை பண்ணுகிறார். இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற செங்கடல் பிளந்து போகும். தேவன் உங்களை அழைக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சு உங்களை அழைப்பது இல்லை. தேவன் உங்களை அழைக்கும் போது நீங்க இதெல்லாம் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களை தேவன் அழைக்கும் போது நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை அவர் அழைப்பது இல்லை. நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு தெரிந்தவராய் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். தாவீதை தேவன் அழைக்கும் போது அவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு அவர் அழைக்கல. அவன் என்னவா ஆவான் அப்படின்னு நினைச்சுதான் அவர் அழைக்கிறார். தேவ பாருங்க, மனுஷன் எப்படின்னா எது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எது ஸ்ட்ராங்கரா இருக்கணும் அப்படிங்கிறதான் யோசிப்பான். படிப்பு சூப்பரா அப்போ இவன் தேறிடுவான் அப்படின்னு யோசிப்பான். இந்த விஷயத்துல மியூசிக்ல அவர் பயங்கரமா இருக்காரா அப்போ அவர் தேறிடுவாரு, மியூசிக்ல தேறிடுவாரு. அப்படி இப்படிதான் மனுஷன் யோசிப்பான். ஆனா தேவன் எது வீக்கரா இருக்குதோ அதுதான் எனக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படிம்பாரு. எது வீக்கரா இருக்குதோ அதுதான் என்னுடைய பிளஸ் பாயிண்ட் அப்படிம்பாரு. ஆதரவே இல்லை, ஆட்டுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறான். இவனுக்கும் பேலஸுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவ்வளவு தூரம், அவ்வளவு உயரம், அவ்வளவு தூரம், அவ்வளவு உயரம். இதுதான் எனக்கான வாய்ப்பு அப்படிங்கிறார் ஆண்டவர். அவர் முடிவு தெரிந்து துவங்குகிற தேவனா இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையின் முடிவு அவருக்கு தெரிஞ்சுதான் உங்களை அவர் அழைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் நல்ல முடிவை வைத்திருக்கிறார். வேதம் அப்படியே சொல்லுது பாருங்களேன். எரேமியா 29 பாருங்க, 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அது எந்த முடிவாகவும் இருந்துட்டு போகுது. உங்க பிசினஸ் முடிவா இருக்கட்டும், உங்க பொருளாதாரத்துக்கான முடிவா இருக்கட்டும், உங்க குடும்பத்திற்கான முடிவா இருக்கட்டும். முடிவுன்னு உடனே சோழியை முடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. முடிவுன்னு உடனே வாழ்க்கையின் முடிவு அப்படி யோசிச்சிடாதீங்க. சரியா? எல்லாத்துக்கும் ஒரு எண்டு உண்டா இல்லையா? இதுல சொல்லி இருக்கிற முடிவு அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கையின் முடிவு அல்ல. 99 வயசு வரைக்கும் படாதபாடப்பட்டு கடைசி 1 வருஷம் ஜகஜோதியா இருந்துட்டு போறது, அதை அப்படி சொல்லல. இது புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லலை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது பாருங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்குது. உங்க கஷ்டத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய அழுகைக்கு ஒரு முடிவு இருக்குது, உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சமாதானத்துக்கு முடிவு இல்லை, உங்க சந்தோஷத்திற்கு முடிவு இல்லை. சில காரியங்கள் நீங்க எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ரிசல்ட். சரிங்களா? எல்லாம் சொல்லுங்க ரிசல்ட். இங்க முடிவுன்னு சொல்லி இருக்கிறது எண்டு கிடையாது, ரிசல்ட். நீங்க எதிர்பார்த்திருக்கும்படி நல்ல ரிசல்ட்டை கொடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு? உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைவுல சமாதானம் வந்துட்டுனா அந்த காரியத்துல ஒரு பெரிய சமாதானம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வேதம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு புரியுதா புதிய உடன்படிக்கையின் பிள்ளைன்னா என்ன, பழைய உடன்படிக்கையின் பிள்ளைன்னா என்ன அப்படின்னு? புதிய உடன்படிக்கையின் பிள்ளை என்ன பண்ணுன்னா, ரிசல்ட்டை அறிந்து அது இன்றைக்கே சந்தோஷமா இருக்கும். அந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தேவன் சொல்லிட்டாருங்கிறத முழுமையா நம்பும். அதை எண்ணி என்ன பண்ணும், இது சந்தோஷமா இருக்கும். பழைய உடன்படிக்கையின் மக்கள் என்ன பண்றாங்க, ரிசல்ட் வந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன், அது வரைக்கும் நான் அழத்தான் போறேன் அப்படிங்கிறாங்க பாருங்க. ரெண்டுக்குமே ரிசல்ட் உண்டு. ரெண்டுமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ரெண்டையுமே தேவன் என்ன பண்ணுவார், ஆலோசிப்பாரு. ரெண்டையுமே தேவன் சந்தோஷமா வைக்க போறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒண்ணு, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரே அழுகையும் மன போராட்டமும் எப்பொழுதுமே ஒரு சமாதான குறைச்சலுமே இருந்துருக்கும் பாருங்க. இதுக்கு நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் அது அப்படிதான் இருக்கும். நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணும், அந்த ரிசல்ட்டை வச்சு என்ன செய்யணும் தெரியாது, ஆளுக்கு ஆள் பிச்சுக்கிட்டு நிற்கும்.
ஆனால் புதிய உடன்படிக்கையின் சந்ததி எப்படி இருக்கும்னா, இது ரிசல்ட் வருது வரல எனக்கு தெரியும், என்னை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகளே, அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, இன்றைக்கே சந்தோஷப்பட துவங்கும் பாருங்க. இன்றைக்கே அது சந்தோஷமா இருக்கிறதுக்கு முடிவு எடுக்கும். ஆமா, அது கையில கிடைச்ச 5 அப்போ 2 மீன் மாதிரி அதை எடுத்து ஸ்தோத்திரம் சொல்லி பழகும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற ரிசல்ட் அது உங்க கை மீறின ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இன்றைக்கு அது உங்க கைக்குள்ள அடங்குது. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு உதவி செய்றாரு, அதெல்லாம் உங்க கைக்குள்ள அடங்குது. ஆமா, அதனால இப்படி வைக்காதீங்க, உங்க கையை இப்படி வைங்க. 5 அப்போ 2 மீனை தூக்குறதுக்கு என்ன பலன் இருக்குதோ அந்த பலன் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. அந்த காரியங்களில் நிச்சயமா இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஏமே, இன்றைக்கு நிறைய ப்ரொஃபெட்டிக் ஆக்ஷன் உங்களுக்கு சொல்லி தர போறேன். முதல்ல இதுதான் உங்க ஆக்ஷன். ஆமா, இவ்வளவு இருந்தா போதும். ஆமா பிரதர், இவ்வளோகான் என்கிட்ட பணம் கூட இல்லையா பிரதர், நான் சொல்றேன் இவ்வளோகான் அரிசி இருந்தா போதும், இவ்வளோகான் அரிசி இருந்தா போதும். ஆமா, இவ்வளோகான் சில்லறையா இருந்தா கூட போதும். உங்களை தேவன் ஐஸ்வர்யவான மாற்றுவதற்கு, தேவன் உங்களை மகா பெரியவராக மாற்றுவதற்கு, தேவன் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்கு உங்க கையில இவ்வளவு இருந்தா போதும். ஆமா, 5 அப்போ 2 மீன். இவ்வளோகான் வெள்ளி காசு இல்லை, இவ்வளோகான் தங்க காசு அவர்கிட்ட இல்லை, இவ்வளோகான் அவர்கிட்ட ஏதோ பெரிய அந்த நாட்டு பணம் இல்லை பாருங்க, அவர் கையில் இல்லை. ஆனால் பணம் பைய வச்சிருந்த ஒருத்தன் இருந்தான், அவன் கையில் எல்லாம் இருக்குது. 200 பணத்திற்கு எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த 200 பணம் அப்படிங்கிறது இப்போ உள்ள பண மதிப்பின்படி 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்க கையில் அன்னைக்கு இருந்துருது. அவருடைய அக்கௌண்ட்ல, ஜீசஸுடைய அக்கௌண்ட்ல, அவருடைய மினிஸ்ட்ரி அக்கௌண்ட்ல 7 லட்சம் ரூபாய் இருந்துருக்குது. 7 லட்சம் ரூபாய் இருக்குது, ஆனால் எங்கே போய் வாங்கன்னு தெரியல அப்படின்னு தான் உட்காந்துருக்குறாங்க. 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் இது எப்படி சரியா இருக்கும், போயிட்டு வரணும், போக்குவரத்து செலவு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அங்கே அவர் கையில் ஆனால் இருந்தது என்னது, 5 அப்போ 2 மீன். ஆமாம், அதை எடுத்து அவர் புலம்பல பாருங்க, அவர் ஸ்தோத்திரம் சொல்லி அள்ளி கொடுத்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனையும் உங்கள் உள்ளங்கைக்குள்ளே கவராக போகுது. ஏமேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க தலைமையால இருக்கிற பிரச்சனை இல்லை, அதை கேன்சல் பண்ணுங்க. அது என் தலைமையில உள்ள பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்கள் பழைய உடன்படிக்கைக்குள்ள சிக்கிருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன பிரதர், ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு, இது சாமான் டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்க வாயில வருதுன்னா நீங்க பழைய உடன்படிக்கையில சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பழைய உடன்படிக்கையில சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டியிருக்குது, எல்லாம் என் உள்ளங்கையில தான் இருக்குது, எல்லாவற்றையும் அவ்வளவு தேவன் சிம்பிளிஃபை பண்ணிட்டார், எல்லாவற்றையும் சுருக்கி என் கையில கொடுத்துட்டார். இன்றைக்கு இவைகளிலே ஒரு அற்புதத்தை நான் பார்க்க போறேன். ஏமே, ஐ ஃபீல் சம்திங். ஹல்லேலூயா. மோரபா ஷன்தலபா தகமட ரதலபா. நீங்க கையை குவிக்கும் போதே அது அப்படியே மல்டிப்ளிகேஷனுக்குள்ள போக போகுது. ஏமே, நீங்க கையை குவிக்கும் போதே அது உங்க காரியங்கள்ல மல்டிப்ளிகேஷனுக்குள்ள போக போகுது, பெருக்கத்திற்கு நேராய் அது போக போகுது. முடிவு தெரிந்து துவங்குகிறவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். இது உலகத்தினுடைய கோட்பாடு, சரியா? தேவனுடைய கோட்பாடும் அதுதான். எதையாவது துவங்குறதுக்கு முன்னாடி இது என்ன ஆகுமோ அப்படின்லாம் நினச்சி துவங்கக்கூடாது. என்ன பண்ணணும், முடிவு என்னவாகும் அப்படிங்கிறத அறிந்துதான் துவங்கணும் அப்படின்னு தேவன் கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுக்குற தேவன் நம்மளை அழைக்கும் பொழுது அவர் முடிவு தெரியாமல் சும்மா கூப்பிடுவோம், எங்கேயாவது போதானான்னு பார்ப்போம், லக்கு இருந்தால் வாழட்டும் அப்படின்லாம் சொல்லி அழைக்கல, சரியா? முடிவு தெரிந்து அவர் துவங்குகிற தேவனா இருக்கிறார். யோசேப்பை தேவன் அழைக்கும் பொழுது அவருக்கு முடிவு தெரியும். இவனுடைய அரிக்கட்டு உயர்ந்திருக்கும், இவனுடைய நட்சத்திரம் உயர்ந்திருக்கும், சூரியனும் சந்திரனும் இவனை வணங்கும் என்பது யோசேப்பை குறித்த முடிவா இருக்கிறது. யோசேப்பின் நல்ல ரிசல்ட்டா இருக்குது பாருங்க. அது தெரிஞ்சுதான் அவர் கூப்பிடுறாரு. ஆனா உலகம் பார்க்கும்போது யோசேப்பு குழிக்குள்ள கிடக்கிறத தான் பார்க்கும், அவன் சட்டை கீறப்பட்டதான் பார்க்கும். யாக்கோபின் கண்கள் எதை பார்க்கு, பிழிந்து எடுக்கப்பட்ட அவனுடைய வஸ்திரத்தை பார்க்குது, அதன் மீது சிந்தப்பட்ட ரத்தத்தை தான் பார்க்குதே தவிர அது தரிசனத்தை பார்க்கவே இல்லை, முடிவை பார்க்கவே இல்லை. அதனாலதான் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் இவன் என்ன பண்றான், அழுதுட்டும் புலம்பிக்கிட்டுமே இருக்கிறான். யாக்கோபிட்ட போய் என்ன போய் கேட்கட்டும்,
உடனே உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவான். உங்களில் நிறைய பேர் யார் என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஒப்பாரியின் மனநிலை வருதுகள் என்றால் நீங்கள் பழைய உடன்படிக்கையில் சிக்கி கொண்டிருக்கிறீர்கள். சீயோன் குமாரத்தையே உன்னை விடுவித்துக்கொள். சீயோன் குமாரத்தையே உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோனில் இருக்கும் சியோன் குமாரத்தையே, நீ சியோன் குமாரத்தையா இருக்கிற, ஆனா கூட பாபிலோன்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற. நீ விடுதலையாக்கப்பட்டது உனக்கு தெரியவே இல்லை. உன்னை நீயே விடுவித்துக்கோ. இதுக்கு மேல சட்டமே போட்டாச்சு, கவர்மெண்டே சொல்லிட்டு நீ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிருச்சு. ஆனாலும் இல்லை, நான் இங்கே தான் அடிமையாக இருந்துகிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா இங்கே தான் அடிமையாக இருந்துகிட்டு இருந்தாருன்னு நீ என்ன செய்யுது, அடிமையாக உட்காந்துட்டு இருக்காத. உன்னை விடுவித்துக்கொள். மற்றவர்களை பாரு, அஞ்ஞானிகளை போல நீங்கள் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் அல்ல. உங்கள் ரிசல்ட் என்னங்கிறத தேவன் தெரிந்துதான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே அதே ரிசல்ட்டை நீயும் பாரு, நீ சந்தோஷமாயிரு. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் யோசேப்பு கண்ணீர் விட்டான் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. குழிக்குள்ள விழுந்துட்டாங்க, குழிக்குள்ள போட்டாங்க, அவன் அழுதுட்டான் அப்படின்னு இல்லை பாருங்க. அநியாயமா மேயர் ஒய்ஃப் அவன் மேல பழி போட்டுருச்சு, அவன் அழுதுட்டான் அப்படின்னே இல்லை பாருங்களேன். அவன் எப்போ அழுதான் தெரியுமா? அந்த ரிசல்ட் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் அழவே செய்யறான். ரிசல்ட் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் அழுதான். ஆனா யாக்கோபு ரிசல்ட் என்னன்னே தெரியாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். பழைய சந்ததி, பழைய உடன்படிக்கையின் சந்ததி ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். புதிய உடன்படிக்கையின் சந்ததி அப்படி அல்ல. அது மற்ற நேரத்துலலாம் அழாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதால் அந்த கண்ணீரை அடக்க முடியல, அந்த ஆனந்தத்தை அதால் அடக்க முடியல பாருங்க. யாரும் பார்க்காதபடி போய் ஒரு சோறு பக்கமாக திரும்பி அழுறான் யோசேப்பு. நான் சொல்கிறேன், உங்கள் ரிசல்ட் அப்படி தான் இருக்க போகுது. ஏமேன், இனி நீங்கள் இந்த மாதிரியான காரியங்களுக்கு, ஒரு காரியம் நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அழுத காரியங்கள் முடிவுக்கு வந்து என்னையிலிருந்து ரிசல்ட்டை பார்த்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி அடக்கி கொள்ள முடியாதபடி ஒரு அழுக உங்க வாழ்க்கையில ரிலீஸ் ஆக போகுது. ஏமேன், அது நல்லது, அது நல்ல கண்ணீர், அது வரணும். எனக்கு அதை என்ஜாய் பண்ற ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதை என்ஜாய் பண்ண ரொம்ப பிடிக்கும். தேவ பிரசன்னத்துல சமயத்தில் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வரும் பாருங்க கண்ணீர். நிப்பாட்டவே தோணாது. டிஜோ தாமஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை இம்பார்ட்டேஷன் பண்ணியிருக்கிறார். வந்து என் மேலே கையை வச்சு என்னை ஹக் பண்ணி என்னை ஒரு 2 தடவை பண்ணியிருக்கிறார். அந்த 2 தடவையும் பார்த்தா ஒரு சவுண்டு என்கிட்ட வெளியில் வரும் பாருங்க. அப்படியே கண்ணீர்லாம் பீறிட்டு வரும், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது என்னன்னா, அந்த மனுஷன் என்னை தொடணும், என்னை இம்பார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரிசல்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் என் மைண்டில். அதை வந்து நடக்க ஆரம்பிக்கும் போது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அப்படியே பீறிட்டு வரும் பாருங்க. ஏமே, இப்படி அநேக முறை நான் அனுபவிச்சிருக்கிறேன், இன்னும் அனுபவிக்க போகிறேன், நீங்களும் அதை அனுபவிக்க போகிறீங்க. ரிசல்ட்டை பார்த்து பார்த்து உங்கள் கண்கள் பூத்து குழுங்க போது பாருங்க. ஏமே, ரிசல்ட்டை பார்த்து ஒரு கண்ணீர் வெளியில் வரப்போகுது. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் என்ன கேட்பேன் டாடி அப்படின்னு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்னும் அதிகமான துதி சத்தத்தை நீங்கள் எழுப்ப போகிறீங்க. ஐ டிக்ரி. அந்த இப்போ நான் சொன்ன வார்த்தைகளில் தேவ மகிமை இருக்குது, தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. அது சும்மா உங்களை நோக்கி வரல, அது வெத்தாய் தேவனிடத்துக்கு திரும்பாமல் அது ஆகுமாய் நான் காரியத்தை நிறைவேற்றி முடித்துதான் அது திரும்பும். Amen. You will receive a good result today in the name of Jesus. In the name of Jesus. Amen. முடிவை கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்லுது பாருங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக அப்படிங்கிறாரு பிரசங்கி 12வது அதிகாரத்தில் வருது. 12-13 அவர் முடிக்கும் போது இப்படி சொல்றாரு, நிறைய புக்காக எழுதி போடலாம், ஆனால் அதிக படிப்பு உள்ளத்துக்கு இழைப்பு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இது அந்த படிக்கிற பயிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண மட்டும்தான், ரொம்ப படிக்கக்கூடாது, அது இழைப்பு அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்றதான். என்ன சொல்றாரு, ஒரு சம்பவத்துக்கு ஒரு புக்கு போதும், ஒரு காரியத்தை ஒரு ரெவலேஷனுக்கு ஒரு புக்கு போதும். ஏகப்பட்ட புக்கை போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கே தவிர அதில் ஒரு ரிசல்ட்டை நீ பார்க்க மாட்டேங்க. முடிவு பாரு, முடிவு என்னங்கிறத சொல்றேன் கேளு அப்படிங்கிறார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக அப்படிங்கிறார். எந்த புக்காக இருந்தாலும் அதோடைய முடிவு என்ன அப்படிங்கிறத பாரு. ரொம்ப புக்கு ஒரு காரியத்துக்காக நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். மற்றபடி படித்தாலே தப்பு அப்படின்னு பிரசங்கி சொல்லலை. சொன்னவன் ஞானவான் சாலமோன் பாருங்க, அவன் படிக்காத படிப்பே கிடையாது, அவ்வளோ படிச்சிருக்கிறான். அந்த அவன் சொல்றான்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்.
அவன் பாட புத்தகத்தை படிக்க வேண்டாம்னு சொல்லலை, புத்தகங்களே படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஒரு காரியத்திற்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து நீயே உட்கார்ந்து பார்த்தா அதில் உள்ள ரிசல்ட் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்துட்டனாலே உனக்கு ஈஸியாக புரிஞ்சிருப்பா, வெளிப்பாடு வந்துடும் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி படிக்காதன்னு சொல்லலை, ரொம்ப புக்ஸை படிக்காதன்னு அவர் சொல்லலை. நிறைய நாலேஜ் வேணும், நிறைய புத்தகங்களை படிக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன், என்கிட்ட ஏதாவது புக்கு ரெஃபர் பண்ணுங்கள் பாஸ்டர், எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியணும் ஆசையாக இருக்குன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை ரெஃபர் பண்ணுறேன். அதை வாங்கி என்ன பண்ணுங்கள், காசு கொடுத்து வாங்கி புத்தகங்களை படியுங்கள். ஓசியில் கிடைக்கும் என்று அலையாதிருங்கள், அது கிடைக்காது. சரியா? எப்படியாவது பிரயாசப்பட்டு என்ன பண்ணுங்கள், 500-600 நாள் செலவழித்து நல்ல புத்தகங்களை வாங்கி உட்காந்து படித்து உங்களுடைய நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அப்போது அதில் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் பார்த்தியா, அந்த முடிவை நீ பாரு, அப்போ விளங்கிரும் கர்த்தர் யாருங்கிறது, அப்போ விளங்கிரும் உனக்கு அப்படின்னு சொல்கிறார் பிரசங்கி 12 பாருங்க. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக, அநேகம் புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. புக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அநேக புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை, அது முடிவே கிடையாதுப்பா. புது எடிஷனில் புது அப்டேஷனில் புக்ஸு வந்துக்கிட்டே இருக்கும். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ரிசல்ட் என்னங்கிறத பாரு, பார்த்துட்டா தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. இதைத்தான் சொல்ல வருது, கர்த்தருக்கு பயந்துரு, உனக்கு நல்லதாகவே நடக்கும். இதை தான் எல்லா புக்ஸுனுடைய முடிவாக இருக்குது. அதனால இதையே போட்டு படிச்சுக்கிட்டு இருக்காத, டக்குன்னு ரிசல்ட்டை ரிசீவ் பண்ண பழகு அப்படின்றார். மீட்டிங்னு ஒரு காரியத்துக்காகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்காத. முடிவு என்ன? உன்னை தேவன் ஐஸ்வர்யவானா மாற்றணுங்கிறத அவர் மாற்ற போறது இல்லை, உன்னை நிச்சயமா ஐஸ்வர்யவான் ஆக்குவார். அதுதானே அந்த தாட்ல இருந்துட்டு எதையாவது செய் அப்படிங்கிறாரு. நீ இது வரைக்கும் கத்துக்கிட்டதை வச்சு எதையாவது ஒன்று செய்ய, அதுலயே ஒரு நல்ல ரிசல்ட்டு உனக்கு வந்துடும். இன்னும் படிக்க போறேன்ட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காத, இன்னும் உட்காந்து கேட்க போறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காத. நீ கேட்டதை வச்சு படிச்சதை வச்சு எதையாவது ஒன்று செய்ய அப்படிங்கிறார். இது என்னுடைய பிரசங்கம் அல்ல, ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் அது அப்படியே அதை சொல்கிறாரு. அதனால நான் சொல்கிறேன். ஒருத்தர் ஸ்பான்சர்ஷிப் கேட்டார். சரியா, நான் டாக்டரேட் வாங்கணும், எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் 2 டாக்டரேட் நான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. 2 டாக்டரேட்டை முடிச்சிருக்கீங்க, அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா, ஏதாவது ஒன்று வேலை செய்கிறீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் ஒன்றுமே பண்ணலை. அப்போ அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அடுத்து நான் ஒரு டாக்டரேட் வாங்க போகிறேன். அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஒரு டாக்டரேட் வாங்க போகிறேன் அப்படின்னா, வா, ஏற்கனவே உனக்கு மூளை உருகி மூக்கு வழியாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, வம்பா ஏதாவது சொல்லிட போகிறேன், ஓடி இருக்கு. முதல்ல படித்த படிப்புக்கு என்ன பண்ணு, ஒரு லெக்சரராக எங்கேயா போய் ஜாயின் பண்ணு. ஏதாவது போய் 4 இடத்துல வேலை பாரு, 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போய் ஒரு இடத்துல உட்காரு, சம்பாதி, அதை வச்சு அடுத்த படிப்பு படி. நீ உனக்கு ஸ்பான்சர்னு வாழ்க்கை முழுக்க நீ என்ன செய்ய போற? இப்படிப்பட்ட லூசுகளுக்கு தான் சொல்லி வச்சிருக்காரு. அதிகமாக படித்தா ஏதாவது பிரயோஜனப்படுத்தாம முடிவை பாரு, முடிவை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. புரியுதா? டாக்டரேட் பண்ணிட்டோம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஐயோ தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது. சரியா? முதல்ல படித்ததை வச்சு எதையாவது ஒன்று செய்யணும். இது வரைக்கும் கற்றுக்கொண்ட சத்தியங்களை வச்சு ஏதாவது ஒன்று செய்யணும். பாருங்க, வாரம் போய் மீட்டிங், வாரம் போய் உட்கார்றது, வாரம் எல்லாம் நல்லது, ஆனால் அதை வச்சு என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என் மீட்டிங்கில் சமயத்தில் ஆட்கள் வராததை குறித்து எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, இவ்வளோ நாள் நம்ம பேசுனதை வச்சு ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க போலக்கு அப்படின்னு சொல்லி உண்மையில சந்தோஷப்படுவோம். பாருங்கள், விசாரித்து பார்த்தா அது வேற ஒன்றா இருக்கும், ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ரைட், ஓகே, வரலையா, அப்போ இதை வச்சு ஏதோ ஒன்று அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு வேளை நீங்கள் இந்த மீட்டிங் வரல அப்படின்னா பிரயோஜனமாக ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். சரியா? அப்புறம் 10 நாள் கழிச்சு பிரதர் இப்படி ஆயிட்டு பிரதர், அப்படி ஆயிட்டு பிரதர் அப்படின்னா ஏன் வரலன்னு தான் நான் கேட்பேன். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? கற்றுக்கிட்டதை வச்சு எதையாவது ஒன்றை செய்யணும். எல்லாம் சொல்லுங்கள், கற்றுக்கொண்டதை வைத்து ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு தேவன் ரிசல்ட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. உங்கள் ரிசல்ட் என்னவாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள்
முடிவு தெரிந்து துவங்குகிற பிள்ளைகளா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இது மந்தைய போல பெருகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இது யாருக்கான வார்த்தை எனக்கு தெரியல, ஆனா எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மந்தையை போல பெருகுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தங்கங்களை ஆற்று கற்களை போல நீங்கள் குவித்து வைப்பீர்கள். ஆமென். ரிசீவ் இட், ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். அப்போ இதில் தான் சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. எல்லாத்துலேயும் ரிசல்ட்டை பாரு. ஆமென். நீ படித்த புத்தகங்களில், நீ படித்த வரலாற்றுகளில், நீ படித்த வேதத்தின் பிள்ளைகளுடைய ரிசல்ட்டை பாரு. அது பார்த்தாலே போதும்பா, அதுதான் உன் ரிசல்ட்டா இருக்க போகுது. ஆமென். நான் சில பல ரிசல்ட்டை இன்றைக்கி உங்கள் பேரில் டிக்ளேர் பண்ண போகிறேன். நான் உண்மையில் இதை எடுக்கணும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனால் தேவ ஆவியானவர் இதை அப்படியே உங்களுக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, ரிசல்ட்டை நீ பார்த்துருக்கிற. சொல்லுங்க பாங்க, உங்களுக்கு நேரம் கையை வச்சு, ரிசல்ட்டை நீ பார்த்துருக்கிறது தம்பி, ரிசல்ட்டை நீ பார்த்துருக்கிற. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுவை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு இவர் கேட்க ஆரம்பிக்கிறார். யாரு? ஜேம்ஸ் வந்து கேட்கிறார் நம்மளை பார்த்து. யோபுடைய பொறுமையை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. கர்த்தர் அவனுக்கு என்ன முடிவு கொடுத்தாரு பத்தியா? அவர் எவ்வளவு இரக்கமும் மனதுருக்கமும் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபுக்கு உண்டான முடிவை எப்படி மாத்தினார் பத்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு யாக்கோபு சொல்றார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யோபுக்கு உண்டான முடிவை போய் எட்டி பார்க்கணும், அப்பப்போ பார்க்கணும். யோபுக்கு என்ன முடிவு இருந்ததோ அதே முடிவு தான் என் வாழ்க்கையில உண்டா. யோபுக்கு என்ன துவக்கம் இருந்ததோ அந்த துவக்கம் அல்ல என் வாழ்க்கை. யோபுக்கு என்ன இடைநிலை இருந்ததோ அதுவல்ல என்னுடைய வாழ்க்கை. யாக்கோபு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, முடிவு தெரிந்து துவங்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. யோபுவின் முடிவை எப்படி கர்த்தர் வைத்தார் அப்படிங்கறதை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆகவே யோபுவின் முடிவை நான் பார்க்க போறேன். அந்த ரிசல்ட்டை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். ஏன்னா நான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறேன், புதிய உடன்படிக்கையின் சந்ததியா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி என்ன பண்ணும்? இது முடிவை பார்த்து சந்தோஷப்படும். அப்போ யோபுவின் முடிவு என்ன? அதுதான் என்னுடைய முடிவா இருக்க போகுது. எல்லாவற்றையும் இழந்து போய் நீங்க நிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், ரெட்டிப்பான நன்மையை பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு சொல்லி இருக்கிறார், யோபுவினுடைய முடிவை கர்த்தர் எப்படி முடிச்சா அதை பாரு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, முடிவு என்னங்கிறத பாரு அப்படிங்கிறார். தலைமுடியெல்லாம் கொட்டி போயிட்டு பிரதர், ஒரு முடிவு தெரியல பிரதர் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், ஹல்லேலூயா, உங்க தலையிலையும் முடி ரெட்டிப்பா வளரும், உங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் ரெட்டிப்பா வளரும், எல்லாம் ரெட்டிப்பா வரும், எல்லாம் ரெட்டிப்பா வரும், எல்லாம் ரெட்டிப்பா வரும் பாருங்க. ஏமே அந்த முடிவை உங்க மேல ஒரே ஒரு தடவை நான் டிக்ளேர் பண்ணிட்டு இன்னும் 2-3 முடிவுகளை நான் உங்க பேர்ல டிக்ளேர் பண்ண போறேன். ரெடியா இருக்கிறீங்களா? யோபுவின் முடிவு என்ன? யோபு 42:10, அதுதான் யோபுவின் முடிவு. ரிசல்ட் முடிவுன்னு சொல்லும் பொழுது எப்படி செத்தான் அப்படிங்கிறது இல்லை. வாட்ஸ் த ரிசல்ட்? ரிசல்ட் என்ன? எல்லாம் சொல்லுங்க, ரிசல்ட் என்ன? சில இடங்கள்ல கதை முடியும் போதும் நல்லா இருக்கும், சில இடங்கள்ல வாழ்க்கை முடியும் போதும் ரொம்ப இனிமையா இருக்கும் பாருங்க. அதையும் நான் இன்னைக்கு உங்க பேர்ல டிக்ளேர் பண்ண போறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாம் சொல்லுங்க, முடிவு, ரிசல்ட்டு, சிறையிருப்பு மாறும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் ரிசல்ட்டு, சிறையிருப்பு மாறும். இன்றைக்கு ஒரு ரிசல்ட்டை நான் பார்க்க போறேன். ஏன் சிறையிருப்பு மாறும்? எது உங்களை பிடிச்சு வச்சுட்டு இருக்குதோ அது அப்படியே உங்ககிட்ட இருந்து கையை எடுத்துட்டு வெளியில ஓடும். எல்லாம் சொல்லுங்க, என் ரிசல்ட் மாறும், என் ரிசல்ட் சாரி என் சிறையிருப்பு மாறும். இன்றைக்கு நான் எதிர்பார்த்திருக்கும்படி நல்ல ரிசல்ட்டை தேவன் எனக்கு தர போறார். ஆமென். யோபுவின் முடிவை கவனித்திருக்கிறீர்களே, கர்த்தர் எப்படி முடித்தார், அவனுக்கு எப்படி ரிசல்ட்டை கொடுத்தார் அப்படிங்கிறத நீங்க கவனித்திருக்கிறீர்களே அப்படின்றது பாருங்க. இன்னைக்கு அதை கவனிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது? எனக்கும் அதே ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுது புலம்புவதற்கு நான் பழைய உடன்படிக்கையின் சந்ததி அல்ல,
நான் புதிய உடன்படிக்கையின் சந்ததி. நான் ரிசல்ட்டை இப்போ பார்க்க போறேன், அதற்காக நன்றி சொல்ல போறேன். இந்த ரிசல்ட்டை என் உள்ளங்கையில நான் ஏந்த போறேன். அந்த உள்ளங்கையில ஏந்துற ரிசல்ட் என்ன? அது 5 அப்பம் 2 மீன் அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு அது மல்டிப்ளிகேஷனுக்குள்ள போக போகுது. ஏமே I receive it. அவன் சிறையிருப்பை தேவன் மாற்றினார். யாக்கோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். திஸ் இஸ் த ரிசல்ட். முன்னாடி இருந்ததை விட ரெட்டிப்பா உங்க கையில ரிலீஸ் ஆக போகுது. ஹல்லேலூயா, ஆமென். மோரபா ஷந்தலபா தகமட ரதலபா ரத்தகம் படரதலபா மோரபா ஷந்தலபா தகமட ரதல 11வது வசனம் பாருங்களேன். அவனுக்கு ஆறுதல் சொல்லி பிற்பகுதி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். முடிவு என்ன? முடிவு ரிசல்ட் என்ன? ரிசல்ட் தங்கத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். ஐயோ வேற மாதிரி ரிசீவ் பண்ணுமே. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. முடிவு என்ன? ரிசல்ட் என்ன? தங்கம் ப்ரொடியூஸ் ஆகி வரும். எவன்லாம் கொடுக்க போறான்னு தெரியல, ஆனால் வரும். ஏமே ஹல்லேலூயா. அவன் நினைச்சு கூட பார்க்காத ஆட்கள்லாம் வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி தங்கங்களை கொடுத்தார்கள். பாருங்க, ஆரபா எந்த அளவுக்கு தங்கம் கொடுத்தாங்கன்னா எல்லாவற்றையும் மீட்கிற அளவுக்கு தங்கத்தை கொடுக்குறாங்க. ஏமே நீர் அவரோடு பழகி, இதே தான் சொல்லுது, அவரோடு பழகி சமாதானமாக இரும், அப்பொழுது ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தை கூப்பீர்கள். சொன்னதும் சொன்னா நடக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க. ஏமே பழைய உடன்படிக்கையில இருந்து புலம்புனவனுக்கே நடக்கும்னா, புதிய உடன்படிக்கையின் பிள்ளையா இருந்து முடிவை பார்த்து நன்றி சொல்ற எனக்கு எத்தனை அதிகமாக நடக்கும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. அந்த மந்த்தை நான் சொல்றேன், தங்கம் இல்லாம இந்த மந்த்தை நீங்க முடிக்க மாட்டீங்க. சிலரெல்லாம் வைரம் இல்லாம இந்த மாசத்தை முடிக்க மாட்டீங்க. ஏமேன். மோரபா ஷன்சாலபா தகமட ரதலபா ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன்னாபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, ஆசீர்வதித்தார். பிளஸ்ஸட் அப்படின்னு சொல்லிதான் அந்த ரிசல்ட் இருக்கும். ஏமே உங்க லேண்டு பிரச்சனையா இருக்கட்டும், உங்க திருமண பிரச்சனையா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், திரும்பி பார்க்கும்போது பிளஸ்ஸட் அப்படின்னு சொல்றபடியாதான் அந்த ரிசல்ட் இருக்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, அப்படிதான் ரிசல்ட் இருக்க போதே. அப்படிதான் என் ரிசல்ட் இருக்க போது. பாருங்க, யோசேப்பு 41, ஆதியாகமம் 41, யோசேப்புடைய ரிசல்ட்டையும் நம்ம இன்னைக்கு ரிசீவ் பண்ண போறோம். எல்லா எண்டையும் பாருங்களேன். ஆரம்பம் ஏன் இந்த பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒருத்தனுடைய ஆரம்பம் எவ்வளவு கேவலமா இருக்குமோ அந்த கேவலத்தை இது அப்படியே பதிவு பண்ணுது. மோசையை எடுத்துக்கிட்டா அனாதையா ஆத்துல விடப்படுறான் அப்படின்னா கதை ஆரம்பிக்குது. யோசேப்பு கதையை எடுத்துக்கிட்டா அடிச்சு தூக்கி குழியில போட்டாங்க அப்படின்னா கதை ஆரம்பிக்குது. தாவீதை எடுத்துக்கிட்டா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அவனை ஊரார் ஒருத்தனும் மதிக்கல, வேசியின் மகன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. அவன் அப்பன் கூட அவனை கண்டுக்கிடலை, அவன் அம்மா கூட உண்மையை வெளியே சொல்லலை, ரட்சபத்து வெளியில சொல்லலை. இப்படிதான் ஒருத்தர் ஸ்டோரி ஆரம்பிக்குது பாரு. பிச்சை எடுக்கும்படியா ஒரு ஊருக்கு ஒருத்தி வந்தா அப்படின்னு தான் ஆரம்பிக்குது ரூத்து கதை. ஸோ என்ன குளத்துல இருந்து வந்தோன்னு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு தான் எஸ்தருடைய குளம் இருந்திருக்குது. நான் சொல்ற வரைக்கும் நீ யூத பெண்ணுன்னு யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி தான் உள்ளே அனுப்ப வேண்டியிருக்குது. சாதாரண வாசல் காவலாளியோடைய கேரண்டி ஷிப்ல இருக்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு பிள்ளை. இப்படிதான் கதை ஆரம்பிக்குது பாருங்க. பயந்து கொண்டிருந்த ஒரு பெலிஸ்தருக்கு பயந்து கொண்டிருந்த ஒருத்தன் அப்படின்னா கிதியோன் கதை ஆரம்பிக்குது. மேக்சிமம் ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஒன்றும் இல்லை, குப்பை, இப்படிதான் ஆரம்பிக்கவே செய்து பாரு. ஆனால் வேதம் சொல்லுது, முடிவை பாரு, கர்த்தர் எப்படி முடிச்சாருன்னு பாரு அப்படிங்குது. அதனாலதான் இப்போ எல்லா முடிவையும் எடுத்து உங்க பேர்ல நான் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்க்கறது மட்டும் இல்லை, அது எனக்கு உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன் பாருங்க. கொலகாரப்பைய அப்படின்னா ஒருத்தன் கதையே ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் பவுலுக்கு பேரே கொலகாரப்பைய அப்படின்னு ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த மனுஷன் 70% புதிய உடன்படிக்கை எழுதிட்டு போயிருக்கிறார். கிருபையை அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஏமே ஒன்றும் இல்லாமல் வலைய அழைச்சிக்கிட்டு இருந்தான், வெறுங்கையா நின்றுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு தான் பேதுருடைய கதை ஆரம்பிக்குது பாரு. இயேசுடைய கதையை எப்படி ஆரம்பிக்குது? யாரும் கொண்டு போட்டக்கூடாதுன்னு ஒரு ஊரா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடோடி வாழ்க்கையில தான் இயேசு கதையை ஆரம்பிக்குது பாரு. ஹல்லேலூயா. எல்லாருடைய முடிவை பாருங்க. அந்த முடிவுகள் தான் எனக்கும் உண்டாக போகுது. அப்படிப்பட்ட அசிங்கத்தையும் அருவருப்புலையும் இருந்தவர்களுக்கு
உங்களுக்கு தெரியுமா போவாஸ் உடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குன்னா, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய போவாஸ் அப்படின்னு சொல்லி பக்காவா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ரூத் புத்தகத்துல தலைவர் தெருக்கி விட்டுட்டு தான் வர்றாரு ரோல்ஸ் ராய்ஸ்ல. வந்து இறங்கி பூட்ஸை மட்டும் அப்படியே காட்டுறாரு, கேமராலாம் சுத்துது, புகை அடிக்குது, காலுக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணி வச்சு தலையை தூக்கி பார்த்தா மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய போவாஸ். அவங்க அம்மா யாரு அப்படின்னு பார்த்தா ராகாப் என்னும் பேசி. ராகாப் என்னும் பேசி இஸ்ரவேலோட கலந்து அப்படி வந்த ஒரு ஆள் யாரு? மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய போவாஸ். ஏமே ஹல்லேலூயா. இவரை மாதிரி ஒரு ஸ்டோரியை எண்ட் பண்ண முடியாது. இவரை மாதிரி ஒரு ஸ்டோரியை ஒருத்தர் சேஞ்ச் பண்ணவே முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட டைரக்டர் கையில உங்க லைஃபும் என் லைஃபும் இருக்குது. ஏமே இன்றைக்கு உங்க கதை மாறுது, இன்றைக்கு உங்களுடைய ரிசல்ட் மாறுது, இன்றைக்கு ஆமா வேற மாதிரியான முடிவு உங்க வாழ்க்கையில உண்டாக போகுது. ஏமே receive it in the name of Jesus. ஆதியாகமம் 41. யோசேப்பு அப்படின்னு உடனே உங்க மைண்ட்ல என்ன ரிசல்ட் வருது? என்ன மைண்டு என்ன வருது? உங்க யோசேப்புன்னு உடனே உங்க மனதில் என்ன வருது? அவன் குழிக்குள்ள அம்போன்னு விழுந்து கிடக்கிற மாதிரி வருதா? வந்ததுன்னா நீங்க பழைய உடன்படிக்கையின் சந்ததியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிருங்க. அல்லது வஸ்திரத்தை ஒரு அம்மா பிடிச்சி இழுக்கவும் இவன் தப்பிச்சு ஓடுற மாதிரியான சீன் வருதா? அவன் ஜெயிலுக்குள்ள போற மாதிரியான சீன் வருதா? வந்ததுன்னா என்ன அர்த்தம்? பழைய உடன்படிக்கைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படி இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் சந்ததியினுடைய பார்வை உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த ரிசல்ட், இந்த முடிவு உங்க மனதுல யோசேப்பு அப்படின்னா எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, தலைவர் சுத்தி பார்க்கறதுக்காகவே புதுசா ஒரு ரோல்ஸ் ராய்ஸை இறக்கி அவனை வந்து அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறது தான் என் மைண்ட்ல வரும் பாருங்க. இன்னில இருந்து அது உங்க மைண்ட்லயே வரட்டும். ஆதியாகமம் 41:40 நான் வாசிக்கிறேன். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். அல்ல கீ போஸ்ட் அவன் கையில கிடைக்குது பாருங்க. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்றான். வீட்டுக்குள்ள கூட மரியாதை இல்லை, வீட்டில் கூட கையை கால அசைக்க முடியாதுங்கிற ரேஞ்சில் இருந்தவனுக்கு ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா பாரு. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்புணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ரிசல்ட்டை பிடிங்க. இன்னைக்கு நீங்க பேசும்பொழுது உங்க பேச்சை யாருமே கேட்கலையா, உங்க மைண்ட்ல அழுக வரக்கூடாது, உங்க மைண்ட்ல வேற ஏதோ வரக்கூடாது. ரிசல்ட் வரணும். யோசேப்பினுடைய ரிசல்ட் வரணும். அவன் சொல்லுக்கு கீழ்ப்படியாத நபர் எகிப்திலேயே இருக்கக்கூடாதுன்னு பார்வோன் சட்டம் ஏற்றுலாம் பாருங்க. தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படிங்கிறான். ஓ அனுமதி இல்லாம, உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. கையை காலை கெட்டி போட்டு இவன் அசையாதபடி கடந்த நபர் பாருங்க. இவனுக்கு முடிவு என்ன? இவன் முடிவு எப்படி இருக்குன்னா, இவன் வாயை திறக்காம ஒருத்தனும் கையை காலை கூட அசைக்க முடியாது. அடுத்த வசனம் பாருங்களேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. சுற்றி பார்க்கறதுக்காகவே பல நாடுகளுக்கு போகணுங்க. ஹல்லேலூயா. அங்கே ஒரு மீட்டிங் பிரதர், அங்கே ஒரு இப்படி பிரதர் இப்படிலாம் நடிக்க மாட்டேன் நான், சரியா? சுற்றி பார்க்கறதுக்காகவே பல நாடுகளுக்கு போவேன். ஆமாம், அங்கே மீட்டிங் நடக்கலை, சுற்றி பார்க்கறதுக்காகவே இதுதான் என் முடிவு, என்னுடைய ரிசல்ட், என்னுடைய பயண ரிசல்ட் என்ன? சுற்றி பார்க்கறதுக்காகவே பல நாடுகளுக்கு போவேன். நீங்களும் வருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். ஆமென். வாட் அ ரிசல்ட். இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை ஒதுக்கி உங்கள் டைரியில் இந்த ரிசல்ட்டெல்லாம் எழுதி வைங்க. இதுதான் என் வாழ்க்கையிலையும் ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், இதுதான் என் வாழ்க்கையிலையும் ரிசல்ட்டாக. ஒரு பல வருங்க அரணிய
உறிஞ்சிட்டு விட்டாங்க பாருங்க. அவனுக்கு கிடைக்கிறது என்ன? வந்த உடனே ஹை போஸ்ட், கீ போஸ்ட் அவன் கையில் கிடைக்குது, பிஎம் ஆயிட்டான். அடுத்து உடனே பாருங்க வஸ்திரம் மாறுது. அடுத்து பார்த்தா பொன் சரப்பணியை போடுறாங்க, மோதிரத்தை போடுறாங்க, ஹை குவாலிட்டி லக்ஸரி காரை ப்ரெசன்ட் பண்ணுறான், மரியாதை கிடைக்குது, ஹானர் கிடைக்குது. இதுதான் என் ரிசல்ட், இதுதான் என் ரிசல்ட். இப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஹானர் கிடைக்கும், பணம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், பதவி கிடைக்கும். இதுதான் என்னுடைய ரிசல்ட்டு, இதுதான் என்னுடைய ரிசல்ட்டு. ஆமென். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஆர்சி பைபிள் இப்படி சொல்லுது, நன்மைக்கானவைகள் அன்றோ அப்படின்றது. சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் இருக்கு இல்லையா, அது நன்மைக்கு ஏதுவானவைகள் அன்றோ அப்படின்றது. தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள் அன்றோ அப்படின்றது பாரு. எது அந்த நன்மை? என்னத்தையாவது நன்மைன்னு சொல்லிட்டு அடக்கூடாது. என்னத்தையாவது நன்மை. ஆமாம், ஒரு வேளை இந்த பிஸ்னஸில் தேவன் மண்ணெல்லி போட்டதுக்கு காரணம் அதில் ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்க போதோ, அதனால் அது ஒரு நன்மை. ஒரு நன்மையும் கிடையாது. அதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. தேவன் அதே பிஸ்னஸை நன்மையாய் மாற்றுவார். ஏமே, அதே காரியத்தை நன்மையாய் மாற்றுவார். ஒரே ஒரு ரிசல்ட், இன்னும் ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எஸ்தர் புத்தகம் ஒண்டர்ஃபுல்லான ஒரு வசனம். தேவையில்லாத காரியத்தை வேதம் பதிவு பண்ணுறது இல்லை. தேவையில்லாத காரியத்தை வேதம் பதிவு பண்ணுறது இல்லை. அதுக்கு முக்கியமான ஒரு இடம் பாருங்க. இந்த எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனம். பக்கா பிளானை போட்டு யூதர்களை சதச்சரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்கள் சொல்கிறோம், நாள் குறித்தாலும் புதிய உடன்படிக்கையின் சந்ததி கலங்காது. இந்த நாளில் உன்னை சோழி முடிக்கலான்னு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட புதிய உடன்படிக்கையின் சந்ததி கலங்காது. ஏன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை நான் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன், ரிசீவ் பண்ணிக்குவாங்க. நாள் குறிக்கப்பட்டிருக்கா, இந்த நாளுக்குள்ளே, இந்த மாதத்துக்குள்ளே இதை செய்தே ஆகணும், இந்த வருஷத்துக்குள்ளே இதை செய்தே ஆகணும், இன்னும் 10 நாளுக்குள்ளே இதை செய்யணும், இன்னைக்கு இதை செய்யணும், நாளைக்கு உள்ள இதை செய்யணும். 2 வாரம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க, 4 வாரத்தில் இதை செய்யணும், ஒரே மாதத்தில் இதை செய்யணும். என்ன நாள் குறித்திருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் ஒரு பெரிய ஃபேவரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். ராஜாவின் வார்த்தையின்படியையும் அவனுடைய கட்டளையின்படியையும் செய்வதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூதர்களின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே, எல்லாம் சொல்லுங்க, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். ஆமாம், ஒரு ரிசல்ட்டை எல்லாரும் எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் அடித்த அடியில் ரிசல்ட்டே தாறுமாறாக மாறிடுச்சு. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். ஆமென். காரியம், நான் வாசித்தது வசனம் அல்ல, அனௌன்ஸ்மெண்ட். எல்லாரும் சொல்லுங்க, அனௌன்ஸ்மெண்ட். Some verses are announcement, some verses are declaration, some verses are for proclaiming something. Amen. அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது என்ன? இந்த இடத்துல இந்த மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். உங்களை கனப்படுத்துவார்கள் அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அனௌன்ஸ்மெண்ட் டோன்ல அது வருது. மீட்டிங் ரெடியானது எப்படி உண்மையோ அதே மாதிரி நீங்கள் கனப்படுத்தப்படுவது உண்மை. உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்க போகிறது உண்மை. யோசேப்புக்கு என்ன ரிசல்ட் சொல்லப்பட்டதோ அதுதான் உங்களுடைய ரிசல்ட்டாக இருக்குது. யோபுக்கு என்ன ரிசல்ட் சொல்லப்பட்டதோ அதுதான் என்னுடைய ரிசல்ட்டாக இருக்குது. எஸ்தர் புத்தகத்தில் ஒட்டுமொத்த யூத ஜனங்களுக்கு எப்படி காரியம் மாறுதலாய் முடிந்ததோ அதுதான் என்னுடைய முடிவாய் இருக்க போதே. இன்னும் ஒரே ஒரு முடிவு மட்டும் உங்களுக்கு சொல்லவா? உபாகமம் 34. சிலருடைய லைஃப் எண்டு வேற லெவலில் இருக்கும் பாருங்களேன். 34:7 மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறைவும் இல்லை. என்ன ரிசல்ட் பாருங்க. வா, அவன் பலன் குறையவும் இல்லை, அவன் கண் இருளடையவும் இல்லை. Amen. How many of you want to receive this kind of life end? என் வாழ்க்கையில் எனக்கு முடிவே கிடையாது தான், சாகாமையே நான் நம்புறேன் தான். ஒருவேளை ஒரு முடிவுன்னு ஒன்று இருந்தா அந்த இடம், நான் தேவனை நோக்கி ஆண்டவரே போதும், நல்லா முடிஞ்சது டேடி, சூப்பராக இருக்கு டேடி, நான் வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் வருது அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா
அதில் பார்க்கும்பொழுது உங்கள் பலன் குன்றி இருக்காது, உங்கள் கண் மங்கி இருக்காது. ஏமேன். ஆலையிலூயா. அப்போவே உங்கள் கண் மங்கி இருக்காதுன்னா இப்போ எப்படி நீங்கள் கண்ணாடி போட முடியும்? ஏமேன். ஆலையிலூயான்னு சொல்லுங்கள். நான் புதிய உடன்படிக்கையின் சந்ததி. என் கண்ணுடைய ரிசல்ட் எனக்கு தெரியும். என் கண்ணுடைய ரிசல்ட் என்ன? மோசேயின் கண்ணுக்கு என்ன ரிசல்ட் இருந்ததோ அந்த ரிசல்ட் தான் என் கண்ணில் இருக்குது. வெறும் ஆட்டின் ரத்தத்தை பலி செலுத்தி அதை உட்கொண்டு அதை தேவனுடைய பஸ்காவான செலுத்த அவனுக்கே அவ்வளவு தெளிவான கண்கள் உண்டாயிருக்கும்னா, ஆமா, இயேசுவின் சொந்த ரத்தத்தை குடித்து அவருடைய சொந்த ஹல்லேலூயா சரீரத்தை புசிக்கிற எனக்கு எத்தனை அதிகமாக இன்பமான கண்கள் உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. அவனுடைய 120 வயது வரைக்கும் அவனுடைய பலன் குன்றவில்லை. என்னுடைய பலன் குன்றி போகாது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பலன் குன்றி போகாது. இதுதான் என்னுடைய முடிவாக இருக்குது. எந்த நாளை நியமித்தார்களோ அந்த நாளில் நான் ஒரு ரிசல்ட்டை பார்க்க போறேன். ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்லியிருக்கிறார், பொறுமையா இருந்த யோபுவை பார்க்குறீங்களே, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல முடிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அதே கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் என் வாழ்க்கையில நல்ல ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபு புத்தகமா இருக்கட்டும், யோசேப்பை பற்றி ஆதியாகமம் 41 சொல்லியிருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு மேஜர் பிளே பண்ணியிருக்குது பாருங்க. தங்கம்னு வந்துட்டாலே ப்ராஸ்பரிட்டி, அது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. தங்கம் வந்துட்டாலே அது ஒரு ப்ராஸ்பரிட்டி, அது ஒரு அடையாளம் பாருங்க. தங்கம் மேஜராக ஒரு ரோல் பண்ணியிருக்குது, ஒரு மேஜர் ரோல் பண்ணியிருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் தங்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜர் ரோல் பண்ண போகுது. தங்க பற்றாக்குறையும் பொருளாதார குறைவும் ஒரு ரோலை பண்ணிட்டு இருக்குன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தங்கம் ஒரு மேஜர் ரோலை இந்த மாதம் உங்களுக்கு பண்ண போகுது. ஏமேன். அனுபவிச்சதுனால சொல்கிறேன். ஏமேன். தங்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜர் ரோல் பண்ண போகுது. ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட், ஜஸ்ட் ரிசீவ் இட். ப்ராஸ்பரிட்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் விதைக்காம ஒரு விஷயத்தை அறுவடை செய்யவே முடியாது. சரியா? ப்ராஸ்பரிட்டி பொறுத்ததான வார்த்தை வருதுன்னா அதுக்கு நீங்கள் விதைத்தே ஆக வேண்டும். ஸோ ஜஸ்ட் ரிசீவ் இட். இந்த மந்த்து எல்லாரும் டிசம்பரில் தான் நல்ல முடிவுன்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மினிஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகிருக்கிற உங்களுக்கு நவம்பர்லேயே வேறு லெவலில் ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்த்து தான் டிசம்பருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க. ஏமே. ஸோ விதைக்கிற நேரம் நீங்கள் விதைக்கலாம். இந்த வார்த்தைகள் என்ன நோக்கி வந்திருக்கிறது, எனக்காகவே வந்திருக்குது. இதை உறுதியாக நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாவரும் நீங்கள் விதைக்கலாம். உங்கள் விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், பழுகி பெருகட்டும். அதை 5 அப்பம் 2 மீனை போல என்னுடைய கைகளில் நான் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அப்படியே மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே போகட்டும், அப்படியே மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே போகட்டும், அப்படியே மல்டிப்ளிகேஷனுக்குள்ளே போகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். God bless you.